அனைவருக்கும் வணக்கம். ஹோம்லே பிலிம்ஸ் தயாரிப்பில் சுமன்குமார் இயக்கத்தில் ஷான் ரோல்டன் இசையில் வந்துள்ள படம் ரகுதாத்தா. இதில் முக்கிய நடிகர்களாக கீர்த்தி சுரேஷ், ரவீந்திர விஜய், MS பாஸ்கர், தேவதர்ஷினி நடித்துள்ளனர். ஒரு படத்தின் முன்னோட்டமா வெளியிடப்படும் ட்ரெய்லரில் இருக்கும் பரபரப்பு படத்துல இருக்கணும். ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தா அது படம் பார்க்கும் ரசிகருக்கும் ஏமாற்றத்தை தரும். இந்த படத்தின் ட்ரெய்லரில ஹிந்தி எதிர்ப்பு பற்றிய கருத்தை தான் மையமா வச்சிருந்தாங்க. அந்த எதிர்ப்பு அது சார்ந்த அரசியல் ஆகியவற்றை இந்த படம் சொல்லும் அப்படின்னு எதிர்பார்த்து போனா வேறு ஏதேதோ சொல்லி சுற்றி வளைச்சிருக்காங்க. 1960 நடக்கும் கதை. வள்ளுவன்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வங்கி ஒன்றில் வேலை பார்ப்பவர் கீர்த்தி சுரேஷ். தமிழ் மீது அதிக பற்றுள்ளவர். ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படின்னு அவரது தாத்தா MS பாஸ்கருடன் சேர்ந்து போராடியவர். பெண்ணுரிமை பேசி தனது விருப்பப்படி வாழ நினைப்பவர். தாத்தா பாஸ்கருக்கு உடல்நிலை சரியில்லை, விரைவில் இறந்து விடுவார் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரும் கீர்த்தி அதனால திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதிக்கிறாரு. அவருடன் பழகும் ரவீந்திர விஜய திருமணம் செஞ்சு கொள்ள முடிவெடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல ரவீந்திர விஜய் ஆணாதிக்க குணம் கொண்டவர் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. எனவே இந்த திருமணத்தை நிறுத்த ஹிந்தி தேர்வு எழுதி வங்கியில பதவி உயர்வு பெற்று வேறு ஊருக்கு போக நினைக்கிறாரு. இதன் பின் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தின் மீதி கதை. ஹிந்தி எதிர்ப்பு என்பது படத்தில் திடீர்னு மட்டுமே வந்து போகுது. கிளைமேக்ஸில் மட்டுமே அது குறித்து ஓரிரு வசனங்கள் ஆதரவாகவும் எதிராகவும் பேசுறாங்க. மற்றபடி கீர்த்திக்கும் ரவீந்திர விஜய்க்கும் இடையிலான கருத்து வேறுபாடு, திருமணத்திலிருந்து தப்பிக்க கீர்த்தி என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கறதுதான் படம் நகருது. தமிழ் சினிமாவுல கதாநாயகரை முன்னிலைப்படுத்திய படங்கள் நடிப்பதற்கு சில சீனியர் நடிகர்கள் இருக்காங்க. நயன்தாரா, த்ரிஷா ஆகியோரது சில படங்கள் அப்படி வந்துச்சிருக்கு. அந்த வரிசையில தற்போது கீர்த்தி சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. கயல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பொருத்தமாகவே நடிச்சிருக்கிறாரு கீர்த்தி. பெண்ணுரிமை பேசி தனக்கு விருப்பமானதை மட்டுமே செய்யும் குணம் கொண்ட கதாபாத்திரம். 60 வருடங்களுக்கு முன்பு பெற்றோரை எதிர்த்து பேசும் அளவுக்கு இப்படியெல்லாம் பெண்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ரவீந்திர விஜய் பற்றிய உண்மை தெரிந்ததும் திருமணத்தை நிறுத்த என்னென்னமோ செய்யறாரு. கீர்த்திக்கு நகைச்சுவை நடிப்பும் வரும் அப்படிங்கிறது சில காட்சிகளில் தெரியுது. முடிஞ்ச வரையும் படத்தை தாங்கியிருக்கிறாரு. படத்தின் கதாநாயகனாக ரவீந்திர விஜய் இன்ஜினியரிங் முடிச்சவர். ஊருக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பவர். அவரது அந்த லட்சியத்தை ஒரே ஒரு காட்சியில சொல்லிட்டு பின்னாடி கீர்த்தி சுரேஷ் பின்னால் மட்டுமே அலைய வச்சிருக்காங்க. கதைகளை எழுதும் எழுத்தாளராக இருக்கும் கீர்த்திய பேசியே காதலிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரம். ஆனாலும் அந்த கால தூர்தர்ஷன் நாடக நடிகர் போலதான் நமக்கு தெரிகிறாரு. கீர்த்தியுடன் வங்கியில் வேலை பார்ப்பவராக தேவதர்ஷினி. அடிக்கடி சிரிக்க வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான். சீரியஸான கதாபாத்திரத்தில் MS பாஸ்கர், கீர்த்தியின் அப்பாவாக ஜெயக்குமார். தமிழ தப்பா பேசும் வங்கி மேனேஜர், சரியாக பேசும் வங்கி பியூன் என சில கதாபாத்திரங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஷான் ரோல்டன் காட்சிக்கு காட்சி இடைவிடாமல் பின்னணி இசை வாசிச்சு கொண்டே இருக்காரு. அதிலும் சில காட்சிகள்ல அந்த கால இசையை கொடுக்கறேன் அப்படின்னு டிராமாக்கான பின்னணி இசை போல வாசிச்சிருக்கிறாரு. யாமினி யக்னமூர்த்தியின் ஒளிப்பதிவு அந்த கால டோன் என எதையும் பதிய வைக்காம இந்த கால படம் போல பளிச்சுன்னு இருக்குது. படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு டிராமா பார்த்த எஃபெக்ட் தான் இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. படத்தை சீரியஸாக ஒரு படமா எடுத்திருக்கணும், அல்லது முழு நகைச்சுவை படமா எடுத்திருக்கணும், அல்லது ட்ரெய்லரை காட்டியது போல ஹிந்தி அரசியல் சார்ந்த கிண்டல் படமாச்சு எடுத்திருக்கணும். எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு கொண்டதுதான் இந்த படத்துக்கு சிக்கலா இருக்கு. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.